Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. அப்பா தான் பிடிக்கும் எனக்கு. அப்பாவுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அன்போட என்ன நான் வீட்டுக்கு வரும்போதே கீதாம்மான்னு உள்ள வருவார், கால் எடுத்து செருப்பு கழட்டும் போதே. 90s கல்யாணம் ஆகும் தான் ஒரு பெரிய கேப்பு இந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ரொம்ப வருத்தப்பட்டேன் உண்மையிலே. அதுக்கப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இல்லை இந்த திருமணம் அப்படிங்கும்போது இது வேணுமா மேம்? இங்கே இருக்கு, கண்ணு கலங்கிடுச்சு. எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்ச பட்ட பேர் வந்து என்னென்னா மாமி. அவள் மாமிப்பா, அவளை தள்ளி வச்சுட்டு நம்ம பேசுவோண்டி, நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருப்போம், இவளை சேர்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பேப்பர் வாசிக்கிற பழக்கம் உண்டு. எங்கள் அப்பா படிக்கிறார் இல்லையா, நானும் உட்காந்து படிப்பேன். முரசொலி படிச்சிருக்கேன். அதனால் அந்த 80s 85 முரசொலியில் வந்த செய்தியெல்லாம் இப்போவுமே எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நான் பிரச்சார ஜீப்பில் ஏறுறதுக்கே பயந்தார். ஃபஸ்ட்டு அந்த பிரச்சார ஜீப்பில் எங்கள் அப்பா வந்து வரல, என் கூட ஒரு லேடி 2 பேர் துணைக்கு அனுப்புனாங்க எங்கள் அப்பா. ஒரு 2 ஸ்பாட்டு பேசும்போது உடனே எங்கள் அப்பாவுக்கு செய்தி அங்கேருந்து வருது. நான் வீட்டுக்கு போகும்போதே செய்தி போயிடுச்சு. பெண்ணை வேணும்னு இப்படி இங்கே அரசியலில் தேவையில்லாமல் இழுத்து விட்டணும் அப்படிலாம் ஒரு ஃபீல் பண்ணாங்க எம்எல்ஏக்கு நிற்கும்போது. அப்புறம் கலைஞர் வந்து பேசினாங்க அப்பாட்ட. தலைவர் மேலே எங்கள் அப்பா அப்படி ஒரு அட்டாச்மெண்ட், சொன்னால் செஞ்சிடணும், அது என்னன்னாலும் சரி. இதான் அவங்க எழுத்துட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் இந்த ஸ்கீமெல்லாம் இங்கே இது சரிப்பட்டு வராது, இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு எழுத்துட்டு இருப்பாங்க. தலைவர் கூப்பிட்டு சொன்னது டக்குன்னு, இதாயா என் தலைவன் சொல்லிட்டான், எல்லாம் கற்றுக்கணுண்டி, எல்லாம் கற்றுக்கணுண்டி. என்னைய டைப்பிங் படிச்சிருக்கேன், நான் தையல் படிச்சிருக்கிறேன், கூட பின்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, கோலம் நல்லா போடுவேன், எல்லாம் கற்றுன்னு எங்கள் அம்மா எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட வச்சாங்க. பெண்ணு தானே அப்படின்னு நினைப்பாங்க. எதையோ இந்த அம்மா எதையோ சொல்லுது, அது எப்படி சரியாக வரும், இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு மனோபாவம் இன்னும் நிறைய இடத்துல இருக்குது, நம்ம காண முடியும். என்கிட்ட சொல்லுவாங்க, இம்மா ஒரு ஆம்பளை எம்எல்ஏ கூட இப்படி பண்ணியிருக்க மாட்டாமான்னு. நான் சொன்னேன், பத்தியா மறுபடியும் அப்படி கம்பேர் பண்ண அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். அவங்ககிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு பேராக நான் சொல்கிறேன், அவங்கள பற்றின உங்கள் மனசில் டக்குன்னு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள். சரி. கலைஞர் தமிழக வளர்ச்சிக்காக ஓய்வின்றி உழைத்தவர். துர்கா ஸ்டாலின் அவர்கள் அரசியல் நுணுக்கங்கள் அறிந்தவர் சொல்லுவேன் நான். இப்போ உங்ககிட்ட யாராவது என்னைக்காவது கேட்டிருக்காங்களா, இவ்வளோ பெரிய மாவட்டம், இவ்வளோ பிரச்சனைகள் உள்ளது, பெண்ணால் உங்களால் சமாளிக்க முடியுமான்னு அவங்க கேட்டதுக்கு நீங்கள் சொன்ன பதிலையும் சேர்த்து எனக்கு நீங்கள் சொல்லணும். அது வந்து முத நான் கலைஞரை பார்த்தது 1982ன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு 12 வயசு இருக்கும். நீதி கேட்டு நெடுந்தூர பயணம் வந்தார். எங்கள் அப்பா ஒரு இடத்துல வரவேற்பு கொடுக்குறாங்க. அப்போ நான் வருவேன்னு சொல்லி சண்டை போட்டு போகிறேன். ஃபுல்லாக தொண்டர்பட சூழ உள்ள தலைவர் இருந்தார். நான் சின்ன பிள்ளை ஒரு மாலை கையில் வச்சுட்டு இருக்கிறேன். இனி அப்படியே தொண்டர்படை தூக்கி அப்படியே உள்ளே விட்டாங்க. அவருக்கு அப்படியே மாலை போட்டுட்டு அப்படி தூக்கி வெளியே விட்டாங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் யார் நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு தேடலை ஆரம்பித்திருக்கிறோம். நிறைய பொக்கிஷங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி நம்ம சந்திக்க போகக்கூடிய அந்த பிரபலம், பேசக்கூடிய பிரபலம் வந்து ஒரு பெண் சிங்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் திமுகவுடைய முக்கிய முகம், கலைஞரின் முரட்டு பக்தருடைய மகள். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கோம்மா. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர். இது வந்து பரவலாக எல்லாருக்கும் தெரியும். எளிமையாக பழகக்கூடியவர். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய எல்லா தெருவிலையும் எல்லா மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து வைத்திருக்கக்கூடியவர். எல்லாமே தெரியும், அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் கீதா ஜீவன் என்பவர் யார்? நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் தூத்துக்குடியில் தான் பிறந்து வளர்ந்தோம். என்னுடைய தந்தையார் வந்து ரொம்ப இதில் கட்சியில் ஈடுபாடோடு இருந்தார், நாரியாக இருந்தவர். ஃபஸ்ட்டு தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தில் தலைவராக இருந்து, செக்ரட்டரியாக, பொதுச் செயலாளராக இருந்து செயல்பட்டு இருந்தாங்க. அப்புறம் 86 தான் அவர் தூத்துக்குடி நகராட்சி சேர்மனாக நின்று ஜெயிச்சு இருந்தாங்க.
அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிஏ மாதிரி இருப்பேன். ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு எழுதுறது, இந்த பரிந்துரை கடிதம் வேணும், அங்கே வேணும், இங்கே வேணும்னா வருவாங்க பப்ளிக். ஸோ அதை எழுதுறது, யாரும் வீட்டுக்கு வந்துட்டோன்னா அதை குறித்து வச்சுட்டு அப்பா வந்தது இன்னார் வந்தார் அவருடைய இவருன்னு சொன்னாருன்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தீங்க. நான் கிட்டத்தட்ட அப்போ வந்து ஒரு +2 11th அப்பா சேர்மனாக இருக்கும்போது 86, நான் அப்போ 11th 10th 11th 12th அந்த டைமில். ஸோ அப்போவே அவர் கூட அப்படி ட்ராவல் பண்ணுற மாதிரி தான். சேர்மனாக இருக்கிறதுனால சில நிகழ்ச்சிகள் ஃபேமிலியோடு போவோம், நகர தந்தைன்னு சொல்லிட்டு போவோம். நான் தான் மூத்த பிள்ளை, அதனால் நான் அப்பா பெட்டுனே சொல்லலாம். அப்பா தான் பிடிக்கும் எனக்கு. அப்பாவுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அன்போடு என்ன நான் வீட்டுக்கு வரும்போதே கீதாம்மான்னு உள்ள வருவார், கால் எடுத்து செருப்பு கழட்டும் போதே. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அட்டாச்சாக இருந்தேன். என்ன மாதிரி நான் எல்லா வேலையுமே பண்ணுவேன். கண்டிப்பாக அந்த அப்பா மகள் பிணைப்பு அப்படிங்கிறது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாதது தான். அது இன்னைக்கு நினைச்சாலும் உங்கள் கண்ணு கலங்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நினைவுகள் தான். அப்போ மொத்தம் எத்தனை குழந்தைகள்? 6 பேர். 6 பேர். நாங்கள் 6 பேர். நான் மூத்த பொண்ணு, எனக்கு அடுத்து ஒரு தம்பி, அப்புறம் 2 தங்கச்சி, அதுக்கப்புறம் கடைசியில் 2 தம்பி. ஸோ 3 பொண்ணு 3 பசங்க. நாங்கள் மூத்தவன்றனால உங்களுக்கு பொறுப்பும் உண்டு. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அம்மா சின்ன பிள்ளைங்களோட இருப்பாங்க, அவங்கள ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸ்கூல் டேஸ்லலாம் அப்படி தான். அம்மா ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு லேட்டாக போனேன்னா அங்கே வார்னிங் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் அந்த 6வது தம்பி பிறக்கும் போதெல்லாம் நான் அப்படிலாம் இருந்திருக்கிறேன். ஸோ அதனால் எல்லா ஃபேமிலிலேயும் நாங்கள் தான், எங்கள் அப்பா தான் மூத்தவர். ஸோ மூத்த பிள்ளை, ஃபேமிலிலேயும் மூத்த பிள்ளை. எல்லாத்துக்கும் போக வரேன்னு எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேயே நம்ம பொறுப்பை ஏற்றுக்கிட்டோன்னு தான் நினைக்கணும். அந்த அளவுக்கு இருப்பேன் நான் ஆர்டினரியாக இருக்கிற கேர்ள்ஸ் மாதிரிலாம் இருக்க மாட்டேன். எல்லாத்துலேயுமே தலைமைத்துவம் பண்ணுற மாதிரி, நான் அது அப்படி இது எப்படின்ற மாதிரி பண்ணிக்குவேன். வீட்டுக்கு நானே நின்று வேலை வாங்குவேன், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. இந்த கலர் தான் எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன், அப்பா நான் சூஸ் பண்ண இந்த கலர் தான். எங்கள் அப்பா எல்லாமே ஃப்ரீயாக விட்டுருவாங்க. சரிம்மா என் பொண்ணு சொல்கிற கலர் அடிச்சிருடான்ருவாங்க. அந்த மாதிரி நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. அப்படி தான் இருந்தோம். அப்புறம் கல்யாணம் 90ல் கல்யாணம் ஆகும் தான் ஒரு பெரிய கேப்பு இந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ரொம்ப வருத்தப்பட்டேன் உண்மையிலே. அதுக்கப்புறம் அப்படி அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இல்லை, இந்த திருமணம் அப்படிங்கும்போது இது வேணுமா மேம்? இங்கே இருக்கு, கண்ணு கலங்கிடுச்சு அப்பான்னு பேசும்போது. அப்போது லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே தானாகவே வந்திருக்கு உங்களுக்கு? நான் அதை தான் உணர்ந்தேன். ஏன்னா காலேஜ் டேஸில் இவங்க சொல்லுவாங்க, ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க, பிரின்சிபல், நீ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கம்மா அப்படின்பாங்க. பட் நான் அதை உணரலை. இப்படியெல்லாம் ஆகும்லாம் நம்ம நினச்சது இல்லையே. பட் வித்தியாசமாக இருக்கமே. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஒரு மைக்கில் என்னை பற்றி நான் மினிஸ்டர் ஆனப்புறம் என்னை வச்சுட்டு மேடம் ஒரு இதில் பேசினாங்க. டெல்லி டூர் போயிருந்தோம். எல்லோரும் போய் பஸ்ஸில் ஏறு அப்படின்றது, எல்லா கேர்ள்ஸ் ஏறிடுவா, இவன் மட்டும் எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பைப்லாம் அடைச்சிருக்கான்னு பார்த்துட்டு பூட்டிகிட்டு வருவா. அப்போ நானே இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்காளேன்னு நினைப்பேன். அதனால தான் பொது வாழ்க்கையில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பேசினாங்க அந்த பிரின்சிபல். ஸோ அவங்களுடைய அப்சர்வேஷன் அது. நானுமே அதே மாதிரி பிள்ளைங்கள்ட்டலாம் பேசும்போது நார்மலாக சினிமா ஸ்டோரிஸ் பேச மாட்டேன். சும்மா ஜோக் அடித்து அதில் அந்த ஹீரோ பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா வயசு அடலசன்ட் ஏஜ், வாலிப வயசு. அப்படி நான் அதில் கொஞ்சம் தனியாக இருப்பேன். எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்ச பட்ட பேர் என்னென்னா மாமி. அவள் மாமிப்பா, அவளை தள்ளி வச்சுட்டு நம்ம பேசுவோண்டி, நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருப்போம், இவளை சேர்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் அந்த மாதிரி கொஞ்சம் அலுஃபாக தான் இருப்பேன், தனிமையாக இருந்துக்கிடுவேன். அவங்களுடைய அந்த ரொட்டீன் இருக்கிற கேர்ள்ஸ் இருக்கிற மாதிரி நான் இருக்க மாட்டேன். இப்போ இருக்கிற இதே வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் நான் அப்போவுமே இதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படியே தான் இருப்பேன். அதெல்லாம் அவள் கேலி பண்ணுவாள், என்ன இப்படி மாமி மாதிரி வேறு, இது எப்படி போடு, அது இந்த மாடல் இது தான் போடு. நான் எதுவுமே இல்லை, ஒரே மாடல் தான், ஒரே இது தான். ஆடை நமக்கு ஒரு இதாக இருக்கக்கூடாது. பெண்கள் அலங்காரம் பண்ணிட்டு அவங்க உடலை வெளியே காமிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க ஜென்ஸு. நம்ம ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்போயே அந்த ஒரு கொள்கையுடையவன் நான். ஸோ மேபி இருக்கலாம். அதே மாதிரி அப்பாவை பார்த்து வளர்ந்ததுனாலே நமக்கு ஒரு இதாக இருக்கும். கண்டிப்பாக. அந்த திருமணம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த கட்டம் அது அரேஞ்ச்டு மேரேஜா மேம்? ஆமாம், அரேஞ்ச்டு மேரேஜ் தான். பார்க்க போனால் பக்கத்து தெரு தான் என் மாப்பிள்ளைய வீடு. சரி. பட் நாங்கள் பார்த்ததில்ல பேசுறதில்ல அப்படிலாம். அப்பாவாவது அந்த மாப்பிள்ளையை பார்த்து எனக்கு முடிச்சு வச்சாங்க. அப்பாவுக்கு தான் பொண்ணு எங்கள் வீட்டிலே வச்சுருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. வீட்டோட மாப்பிள்ளைன்னு தான் தேடினாங்க. அது யார் முன் வருவா. அப்புறம் பக்கத்து தெருவிலே மாப்பிள்ளை கிடச்சிது. அது நல்லதாக போச்சுன்னு அப்பா கட்டி கொடுத்தாங்க. ஆனால் கட்டி கொடுத்தாலும் எங்கள் அப்பா
என்னை பற்றி தெரியும் இல்லையா, வீட்டுக்கு போனேன்னா ஒரு நாள் கூட ஸ்டே பண்ண விட மாட்டாங்க. காரை எடு, கீதாவை கொண்டு அவங்க வீட்டில் விட்டு வந்துருன்றுவாங்க. அப்பா நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன், நோ அப்படின்பா. அப்போல்லாம் வந்து அப்பா மேலே எனக்கு கொஞ்சம் கோவம் வர ஆரம்பிச்சிது. ஏன் அப்பா இப்படி பண்ணுறாங்க, நம்ம கேர்ள்னதும் நம்மளை புஷ் பண்ணி வெளியே விட்றாங்களே அப்படிலாம் நினைப்பேன். ஆனால் அவர் பண்ணதுக்கு காரணம் அப்புறம் தான் சொன்னார். என்னென்னா, அம்மா நீ வந்து இங்கேருந்து பழகிட்டீன்னா அந்த ஃபேமிலியோடய அட்டாச்சாக இருக்க மாட்டேன், அந்த அது யாரோ நினச்சிட்டு இங்கே வரணும்னு தான் ஆசைப்படுவேன், அதனால தான் அப்பா அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ சரி பரவாயில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அப்படி என்னுடைய மாமன் மாமியார் கொழுந்தனார் அந்த ஃபேமிலியோட அவ்வளோ ஒரு அட்டாச் ஆகிட்டேன். ஜாயின்ட் ஃபேமிலி? ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். அப்படி ஒரு அட்டாச்சாக இருந்து அப்புறம் தான் நம்ம வந்து இங்கே வரோம். அரசியலுக்கு வர்றது வந்து அப்பாவால் தான். ஏன்னா அவர் தான் வந்து 96 பெண்கள் இடஒதுக்கீடு வருது இல்லையா, உள்ளாட்சி மன்றத்தில் கலைஞர் அந்த எலெக்ஷன் நடத்தும்போது அப்போ மாவட்ட செயலாளராக இருக்காங்க. மாவட்ட செயலாளர் இருக்கும்போது அப்போ வந்து எங்கிட்ட வந்து பேசுகிறாங்க, நீங்கள் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ நமக்கு வந்து அரசியல்ன்ற அந்த இதெல்லாம் தெரியாது. எங்கள் அப்பா கூட பிஏ மாதிரி இருந்த ஒரு அனுபவம் தான் உண்ட வழியே. அப்போது மாமனார் எல்லாருமே வேண்டாம், பிள்ளைங்க அப்போ 2 பிள்ளைங்க இருந்தாங்க, ஒரு பாய் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்க வந்து இல்லை பெண்களே முன் வர மாட்டேங்கிறாங்க, நம்ம அதனால் என் பொண்ணை விடலான்னு முடிவு பண்ணுறேன் வைக்கிறேன். அப்புறம் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஃபேமிலியில், மாமியார் எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் அதில் கண்டெஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்போ திடீர்னு அது அரசியல்? உங்களுக்கு பழகுனது தான் புதுசு இல்லை, நீங்கள் ஃபோனில் பேசியிருப்பீங்க, நிறைய அப்பாவுக்கு வர காலை அட்டன் பண்ணியிருப்பீங்க, நிறைய நீங்கள் தான் குறிப்புகளே எழுதியிருப்பீங்க, உங்களையும் அறியாமல் அரசியலோட கலந்து தான் இருந்திருக்கிறீங்க நீங்கள். ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங் நடக்கும்போதும் அந்த மீட்டிங்கு இது எல்லாமே ரெடி பண்ணி தரோம். நோட்டீஸ் வந்திருக்கும், எடுத்து வைக்கிறது. அதே மாதிரி எங்கள் அப்பா மீட்டிங் முடிக்கும் வீடியோ செட் வருவாங்க வீட்டுக்கு, போட்டு பாருமா அப்படின்னு. ஸோ அதை நான் போட்டு பார்ப்பேன். நம்ம மீட்டிங் நாங்கள் அப்போ அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம், அப்போ லேடிஸ் போகிறது ரொம்ப ரேர் இல்லையா. ஆனால் வீடியோ வீட்டில் போட்டு பார்க்க சொல்லுவாங்க. அந்த சிடி எனக்கு வந்து போட்டு பாருமா, நான் கேட்பேன், இப்போ நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதுமாதிரி அவரும் கரெக்டாக வாங்கி மகா கேட்டான்னு கொண்டு போடுவாங்க. நான் வீட்டில் எல்லாத்தையும் பார்ப்பேன். தொழிலாளர் நிதி ஒன்று வழங்கினாங்க கலைஞருக்கு, அந்த கூட்டம், அவர் வைகோ அப்போ அங்கே தான் இருந்தார், அவர் பேசின கூட்டம், அதெல்லாம் வந்து உட்காந்து பார்ப்பேன். அது மேலே ஒரு ஈடுபாடு. மேம் உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலாக சொல்கிறது என்ன அப்படின்னா, மேடை ஏறினா அப்படியே திமுகவுடைய சாதனைகள் திட்டங்கள் எல்லாம் பட்டியலாக சொல்லுவாங்க, அப்படியே கடகடன்னு. கலைஞர்கிட்ட கூட பாராட்டு வாங்கிடலாம், ஆனால் பேராசிரியர்கிட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம். அவரே உங்களை பாராட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு. அந்த இது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது வந்து அது கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். ஞாபக சக்தி இருக்குது. அதனால் இப்போ போய் உட்காந்து மேடையில் உட்காந்துமே கொஞ்சம் யோசித்து அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பேசிடலாம். அது மாதிரி பேப்பர் வாசிக்கிற ஒரு பழக்கம் எனக்கு உண்டு. அது ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லுவேன். இப்போ நம்ம நிறைய பேருக்கு வற்புறுத்துகிறோம் புக்கு வாசிங்க, பேப்பர் வாசிக்கிற பழக்கம் உண்டு. எங்கள் அப்பா படிக்கிறார் இல்லையா, நானும் உட்காந்து படிப்பேன். அதுக்கு முரசொலி படிச்சிருக்கேன். அதனால் அந்த 80களில் 85களில் முரசொலியில் வந்த செய்தியெல்லாம் இப்போவுமே எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. அது என்ன அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அரசியலோடு பயணித்த மாதிரி தான் எல்லாமே. அந்த செய்தி எல்லாமே தெரிஞ்சதுனால அதில் எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. பட் ஃபஸ்ட்டு 96 வரும்போது எனக்கு கொஞ்சம் பயம்தான் இருந்தது. ஏன்னா பிரச்சார ஜீப்பில் ஏறுறதுக்கே பயம்தான் இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த பிரச்சார ஜீப்பில் எங்கள் அப்பா வந்து வரல, நம்ம கட்சிக்காரங்கள்ட்டலாம் சொல்லி, அந்த வார்டில் உள்ள நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் அவங்ககிட்டலாம் சொல்லி நீங்கள் பிரச்சார முடிச்சுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் கூட ஒரு லேடி 2 பேரை துணைக்கு அனுப்புனாங்க எங்கள் அப்பா. சரி அம்மா போங்க துணைக்கு போங்கன்ட்டு போய் அந்த மேடை ஃபஸ்ட்டு ஏறி பேசும்போது கரெக்டாக ஓட்டு கேட்கணும் இல்லையா, அப்போ அந்த சொல்லி கொடுத்ததெல்லாம் அந்த ஒன்றிய செயலாளர் அவங்க தான். இப்படி கேட்கணும், இந்த மாதிரி நான் இங்கே போட்டிடுறேன், இந்த சின்னத்தில் எனக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்கணும் சொல்ல. அதே மாதிரி நான் பேசிட்டு அது மாதிரி ஒரு 2 ஸ்பாட்டு பேசும்போது உடனே எங்கள் அப்பாவுக்கு செய்தி அங்கேருந்து வருது. நான் வீட்டுக்கு போகும்போதே செய்தி போயிடுச்சு. நல்லா பேசுனாங்க, தைரியமாக நல்லா பேசுனாங்க அக்கா, நல்லா இருந்தது அப்படி இப்படின்னு இங்கே அப்ரிஷியேட் பண்ணி கட்சிக்காரங்க எங்கள் அப்பாட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நான் போனதும் என்னம்மா இப்படி இருந்துச்சுன்னாங்க. நல்லா இருந்துச்சுப்பா, இன்றைக்கி மேடையில் இதில் ஜீப்பில் ஏறி பேசினேன், ஓட்டு கேட்டேன் அப்படின்னு. அப்படியா ஃபோன் போட்டாங்க, நல்லா பேசுனியா அப்படின்னு. சரி. அதே மாதிரி ஒரு இடத்துல அதே டைம் தான் அப்பா எம்எல்ஏவாக இருக்காங்க. நான் இந்த கண்டெஸ்ட் பண்ணக்கு முன்னால் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், குற்றாலம்னு நினைக்கிறேன். அங்கே போகும்போது கொஞ்சம் எங்கள் வண்டி போகும்போது கொஞ்சம் தகராறாயிடுச்சு. அப்போ நான் பயங்கரமாக இறங்கி சண்டை போட்டேன். ஏன்னா என்ன அறியாமல் பண்ணது தான்.
இறங்கி அங்கே நிற்கிற போலீஸ் அதிகாரி ஏதோ வனத்துறைன்னு நினைக்கிறேன். சரி, அவங்களோட பயங்கர சண்டை போட்டு நிறுத்திட்டாங்களா வண்டியை? வண்டியை நிறுத்தி பண்ணவும் நான் பயங்கர ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு உள்ளே போயிட்டோம். அதே எங்கள் அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கீதா பண்ணாடின்னு. அப்படியா அப்படின்னு அப்பா கேட்டுக்கிட்டாங்க. அப்போ நான் நினச்சிட்டேன், என்னை இறக்கி விடும்போது அப்பா அப்படி நினச்சிருக்கலாமோ, இது சரியான ஆளு தான் அரசியலுக்கு நினச்சிருக்கலாமோன்னு நான் நினச்சிக்கிட்டது. இல்ல அவங்க நோட் பண்ணி தானே வச்சிருப்பாங்க ஒவ்வொரு பாயிண்டா, இவங்க சரியான இதா வரட்டும், அந்த கட்டத்துக்கு வரட்டும்னு கூட அவங்க நோட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. கண்டிப்பாக அப்படி ஒன்னொன்றுலையுமே அப்சர்வ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதனால தான் நான் தைரியமாக இறக்கி விட்றாங்க. அப்புறம் எம்எல்ஏக்கு விடும்போது தான் எம்எல்ஏ சேர்மனாக இருந்தேன். சேர்மனாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீ எங்கள் வீட்டுக்கார்ட்ட கூப்பிட்டு அவங்க சொன்னது, நீங்கள் அவளுக்கு துணைக்கு போயிடணும். ஏன்னா நான் தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாக பயணிச்சிருக்கேன். அந்த நேரம் சாத்தாங்குளத்துலேருந்து தசையமலையிலேருந்து அங்கே காடல்குடி வரைக்கும் கரெக்டாக வாரத்தில் 2 நாள் வெளியே போய் நேரடியாக போய் ஒர்க்கை பார்ப்பேன். அது பெரிய அனுபவம். அந்த மாவட்ட ஊராட்சி தலைவராக இருந்தது பெரிய அனுபவம்னு சொல்லலாம். ஏன்னா சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆத்தூர் பக்கம் மறந்தலைன்னு ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ் போகும்போது வந்து ஸ்ட்ரீட் லைட் போடுறதுக்கு பிளான் பண்ணோம். ஸ்ட்ரீட் லைட் போடுறோன்னா சரி இங்கெல்லாம் உங்களுக்கு தெருவிளக்கு போட்டு தந்துடும் அப்படின்னு. அப்போ அங்கே உள்ள அந்த ஒரு 60 வயசு அம்மாலேருந்து பெண்கள்லாம் வந்தாங்க. ஏம்மா நாங்கள் ஒதுங்குற இடம், நீ என்ன தெருவிளக்கு போடுறேன்றீங்க, எங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்துட்டு நீங்கள் தெருவிளக்கு போடு. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இப்பவும் நினைவுட்டு அகலாத ஒரு நிகழ்வு. ஸோ பப்ளிக் என்ன நினைக்காங்க, நாங்கள் ஒதுங்குற இடம், தெருவிளக்கு போட்டால் நாங்கள் போக முடியாது, அப்படி டாய்லெட்டு கட்டு. ஸோ சரியான அதுலேருந்து நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இந்த ஸ்கீம் அந்த நம்ம முடிவு பண்ணுறது எல்லாமே பாட்டம்லேருந்து வந்தால் நல்லாயிருக்கும். யார் அனுபவிக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து அவங்களோட இந்த திட்டம் வேணும் அப்படின்னு கோரிக்கையோடு பண்ணேன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் அந்த 5 வருஷத்தில் நல்லாவே உணர்ந்தேன். அதனால் எப்போவுமே நம்ம பிளானிங் வந்து இதுக்கு ரோடு போடுவோம், அதுக்கு இது பண்ணுவோம் நான் முடிவு பண்ணுறதில்ல. அவங்ககிட்ட கேட்டுட்டு அவங்க சொல்கிறத செய்கிறது மாதிரியே இப்போ வரைக்கும் அந்த அந்த இதில் தான் போயிட்டுருக்கேன். அதனால தான் தேவை என்னங்கிறத நம்ம அறிஞ்சிக்கணும். நல்ல ப்ரையாரிட்டி அவங்க வாங்கிக்கணுங்கிறத விட அவங்க தேவை என்ன அப்படிங்கிறது அதில் முன்னுரிமை பண்ணிக்கணும். சரி, இதுதான் ஃபஸ்ட்டு முடிக்கணுன்ற மாதிரி வச்சு பண்ணான்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகுன்றது என்னுடைய அனுபவம். எம்எல்ஏக்கு வந்து 2006 தான் நின்னேன். ஒரு கவுன்சிலர் சேர்மனாக இருந்தேன். அப்புறம் அதே மாவட்ட கவுன்சிலில் கவுன்சிலராகவும் இருந்தேன். ஏன்னா அடுத்து எதிர்கட்சியிலே நான் போட்டிட்டேன், பட் நான் தோத்துட்டேன். அதில் கவுன்சிலராக இருந்தேன். அதுவும் ஒரு பெரிய அனுபவம் தான். நான் எதிர்கட்சியில் ஏடிஎம்கே தலைவர், நான் அதில் கவுன்சிலரு. ஸோ அவங்களுடைய நடவடிக்கை போகிறது அது எல்லாமே நமக்கு அனுபவங்கள், நம்ம அரசியலை கற்றுக்கிறதுக்குரிய அனுபவங்கள்னு எடுத்துக்கலாம். அந்த இதில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2006 எம்எல்ஏ வந்து கேட்கும்போது அப்பா கொஞ்சம் தயங்குனாங்க என்னையை கொண்டு விடுறதுக்கு. அப்பா சொன்னாங்க, ஏம்மா நீ அதில் சென்னையில் எம்எல்ஏ கூட்டம் அது இதெல்லாம் பண்ணிடுவியா, இருந்துக்கிடுவியா, எம்எல்ஏ எப்படி இருக்கும்னு தெரியல அப்படிலாம். இது ஒரு மாதிரி நான் பெண்ணை வேணும்னு இப்படி இங்கே அரசியலில் தேவையில்லாமல் இழுத்து விட்டணும் அப்படிலாம் ஒரு ஃபீல் பண்ணாங்க எம்எல்ஏக்கு நிற்கும்போது. அப்புறம் கலைஞர் வந்து பேசினாங்க அப்பாட்ட. அப்புறம் உன் மகா நல்லா படித்து நல்ல விவரமாக இருக்கா, நீ ஏன் விட மாட்டேங்கன்னு சொன்னவும் அப்புறம் எங்கள் அப்பா நிற்கலை. அப்பா நிற்கிறப்பெல்லாம் என்னையும் அதில் நிறுத்தினாங்க எலெக்ஷனில். ஆனால் அதுக்கு இடையில நீங்கள் எம்பி எலெக்ஷனில் கூட நின்று 99 நின்று 99 எம்பி எலெக்ஷன் நின்று தோல்வி விட்டோம். பிஹெச் பாண்டியன் நிறுத்தினார். 26,000 ஓட்டில் நான் தோல்வி விட்டேன். அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ 2016 2006 அதுக்கப்புறம் 2011 தோத்துட்டோம். வெற்றிங்கிறது 16 21 தொடர்ந்து நீங்க வெற்றி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு நீண்ட ஒரு அரசியல் பயணமாவே இருக்கு. இதுல இந்த இடையில பார்த்தோம்னா இந்த எம்பி எலெக்ஷன்ல இருக்கும்போது 98 சரத்குமார் நின்னது இல்லையா? இப்ப அந்த விஷயம் கூட ஒரு பேசு பொருளாவே இருந்தது. அவர் கலைஞர் கூட நான் வந்து அந்த ஒரு பட்டியலே எழுதினேன், ஜெயிக்கிற தொகுதி, அதுல முதல்ல சரத்குமாரை வந்து எழுதினேன். அவர் தோற்பாருன்னு நான் கனவுல கூட நான் கற்பனை பண்ணி பார்த்ததில்லை அப்படின்னு பொதுக்குழுவுல பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன சிக்கல் ஆயிருச்சு? இவ்வளோ பெரிய இது அப்பா இருந்தும் கூட எல்லாரும் தான் பிரச்சாரத்தில் எல்லாருமே இருந்தோம். அப்போ வந்து அவங்க ஜெனிஃபர் சந்திரன் தான் மினிஸ்டராக இருந்தாங்க, நான் மாவட்ட ஊராட்சி தலைவராக இருந்தோம். எல்லாருமே தான் இறங்கி வேலை செஞ்சோம். நாங்களாம் தோப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. அவர் பிரச்சாரம் வந்தது, எங்கள் வீட்டில் வந்து தான் சாப்பிடுவார், லஞ்ச் சாப்பிடுவார், எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. எங்கேயுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயுமே போக முடியாது, அவ்வளவு கூட்டம்.
ஓ என் நம்பரை நான்லாம் உள்ள ஏறவே முடியாது, மேடைக்கு போக முடியாது. அவர் அங்கே உட்காந்துருக்காங்கன்னா அந்த சைட்லாம் போக முடியாது. அவ்வளோ கூட்டம். வந்த கூட்டத்துக்கு ஓட்டு போட்டால் கூட அவர் ஜெயிச்சிருக்கணும். பட் தோல்வின்றது நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்றா தான். ரொம்ப பயங்கர ரஷ்ஷு, எங்கே போனாலும் கூட்டம், அவரும் நடக்க முடியாது. நான் லேடிஸ் இல்லை, நான்லாம் போகவே முடியாது அந்த இடத்துக்கெல்லாம். அப்படி தான் இருந்துச்சு, பயங்கர கூட்டமாக. அது நாங்கள் எல்லாருமே ஜெயிச்சிட்டோன்னு தான் இருந்தது, ஒரு நம்பிக்கை இல்லை, ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது டக்குன்னு ஒரு இது. அவர் எழுத்து நிற்க ஒரு கடம்பூர் ஜனார்த்தனம். அவர் ஒரு ஜீப்பில் ஒரு காரோட சிங்க்லாம் போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு அனுபவம் தான், எதிர்பார்க்கவே இல்லை. அழகாக ஜெயிச்சுட்டு போயிட்டார், ஓட்டை வாங்கிட்டு போயிட்டாரு, அவர் தோத்துட்டார். சரி, 6000 ஓட்டு தான் வித்தியாசம் நினைக்கிறேன், அவ்வளோ ரொம்ப கம்மியாக ஒரு வித்தியாசம். இப்போ உங்களோட இது பார்த்தோன்னா மேம், கலைஞருடைய முரட்டு பக்தர்னு அப்பாவை சொல்றது, அதுக்கு பின்னணியில் என்னவா இருந்தது? என்ன ஏதாவது ருசிகர விஷயங்கள்லாம் நடந்திருக்கா? அதாவது எங்கள் தலைவர் மேலே எங்கள் அப்பா அப்படி ஒரு அட்டாச்மெண்ட். சொன்னால் செஞ்சிடணும், அது என்னன்னாலும் சரி அப்படின்ற மாதிரி. என் தலைவன் சொல்லிட்டான், யா போயா அதுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒப்பனாக பேசுவாங்க, துணிஞ்சு செய்வாங்க. பெரியசாமி இது இப்படி தான் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா உடனே இதான் யா அவங்க எழுத்துட்ருப்பாங்க. அது வரைக்கும் இந்த ஸ்கீமெல்லாம் இங்கே இது சரிப்பட்டு வராது, இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு எழுத்துட்ருப்பாங்க. தலைவர் கூப்பிட்டு சொன்னது டக்குன்னு இதான் யா என் தலைவன் சொல்லிட்டான், இப்படி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு மாற்றி அவர் சொல்கிறது அப்படியே கேட்பாங்க. அதனால இந்த பட்டம் அவர் வாயால் கொடுத்தது தான். அது கூட என்னுடைய கல்யாணத்தப்போ கொடுத்தது தான். அப்படியா? 1990 கல்யாணத்துக்கு கலைஞர் தலைமையில் தான் கல்யாணம் நடந்தது. அப்போது அந்த கல்யாணத்தில் அவர் சொல்கிறாரு, முரட்டு பக்தன்னு, கெட்டி வா என்றால் வெட்டி வரும் பெரியசாமி அப்படின்னு சொன்னார். அப்படி அந்த கண்ணப்ப நாயனார் கதையை சொல்லிட்டு அப்படி எனக்கு முரட்டு பக்தன் என் பெரியசாமின்னு சொன்னார். ஆனால் வீட்டில் அப்படின்னு பார்க்கும்போது அப்பா எப்படி இருப்பாங்க? உங்ககிட்ட ரொம்ப சொல்லிட்டீங்க, நீங்கள் ஒரு பாண்டாக இருப்பாங்க அப்படின்னு. மற்றபடி ஒரு ஸ்ட்ரிக்டாக என்ன ஒரு பர்சனாக இருப்பாங்களா? இல்லை, ரொம்ப லிபரலாக இருப்பாங்க. ஆனால் சில கருத்துக்கள்னு உண்டு. அதாவது என்னென்னா, ஃபுட்டு கட்டாயம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப லேவிஷாக செலவு பண்ணக்கூடாது, ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, அப்படிலாம் எங்களை சொல்லி அது மாதிரியே தான் அவரும் இருப்பார். எங்கள் அப்பாவும் அப்படி தான் இருப்பாங்க, நாங்களும் அப்படி தான். ஒரே பிராண்டு. அது அந்த காலத்தில் உள்ள திமுககாரங்களாம் பார்த்தீங்கன்னா கலைஞர் கட்டுற அதே சாரம் தான் கட்டுவாங்க, வேஷ்டி தான் கட்டுவாங்க. சாரதின்னு நினைக்கிறேன், அதில் நீளம் போட்டு அதே தான் கட்டுவாங்க. என்ன யாருனாலும் அது மாதிரி பொங்கலுக்கு தான் புது ட்ரெஸ் போடுவாங்க, தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. அப்படி கலைஞருடைய கொள்கையெல்லாம் அப்படி பின்பற்றக்கூடியவர்களாக அது எங்களுக்குமே அப்படி தான் சொல்லி வளர்த்தான்னு சொல்லலாம். ஆடம்பரமாலாம் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு கூடாதுன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எங்கேயாவது எங்கே வெளியே போய் சாப்பிட்டு வந்துட்டோம் ஹோட்டல்னாலே பயங்கர கோவப்படுவாங்க. ஆமாம், இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரும் அதை பின்பற்றுவார், எங்களுக்கும் அதை சொல்லி தான் வளர்த்தாங்க. சரி, அப்பா உங்களுக்கு அந்த அரசியல் படுத்துறதுல அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருந்தாங்கன்னா, அம்மா அந்த பக்கம் அவங்களுடைய பார்வை எப்படி இருந்தது? மூத்த மகள் நீங்கள், பின்னாடி 5 குழந்தைகள் இருக்குது, அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பார்வை எப்படி இருந்தது? அம்மா கல்விக்கு அதிகம் முக்கியத்துவம், அம்மா தான். ஆமாம், இப்போ எம்காம் பிஎட் படிச்சிருக்கிறேன், காரணம் அம்மா தான். ஏன்னா அம்மா ஒவ்வொரு முறையும் டெய்லி அந்த கல்வியோடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லி 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 அனுப்பிவிடுவாங்க. ஆமாம், பெரிய விஷயம். அந்த காலத்தில் அவங்க அப்போ பியூசி, அந்த காலத்தில் அம்மா. அப்பா ஒரு 6th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் படிச்சிருந்தாங்க. அதனால் அம்மா ரொம்ப எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு நாள் லீவ் எடுக்க விட மாட்டாங்க, ஹோம்ஒர்க்கை கரெக்டாக முடிக்கணும், டெஸ்ட்டுக்கு படிக்க உட்கார வைக்க, எல்லாம் அந்த மாதிரி ரொம்ப பண்ணுவாங்க. எங்களை ஃபுல்லாகவே படிக்க வச்சது அவங்க தான் சொல்லலாம். எல்லாருமே மோஸ்ட்லி பிஜி முடித்தவங்க தான், எங்கள் 6 பேருமே. அதனால் அது காரணம்லாம் மதர் தான். அது கல்யாணம் எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா 19லேயே திருமணம் முடிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் எங்கள் அம்மா 19 வயசுல திருமணம் முடிக்கணும் அப்படின்னு மாப்பிள்ளை பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் அப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் பிகாம் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா கரெக்டாக என்கிட்ட இவங்க அப்பா பேசுவார், நீ உடனே தலையாட்டு, அப்பா என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன் நான். ஓகே தான், மறுப்பு பேச மாட்டேன், எதிர்த்து பேச மாட்டேன், என்ன கருத்து கூட சொல்ல மாட்டேன், ஓகே தான், அப்படியே கேட்கணுன்றது தான் நான். அதனால் நீ ஓகே சொல்லிடாத, கண்டிப்பாக படிப்பு முக்கியம், பாதியில் கல்யாணம் பண்ணக்கூடாது, டிகிரி முடிச்சப்பறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. நானும் அதை கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா சொன்னது சரிதான் கேட்டுக்கிட்டேன். அது மாதிரி தான் செகண்ட் இயரில் கல்யாணத்தெல்லாம் நம்ம அப்படியே போஸ்ட்போன் பண்ணி 3rd இயருக்கு அப்புறம்
3rd இயர் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரத்தில் எனக்கு நிச்சயதார்த்தம் அப்போ வச்சுருந்தாங்க. அப்புறம் குழந்தைகள்லாம் பிறந்தப்புறம் தான் என்னுடைய கணவர் வீட்டுக்கு வந்தப்புறம் என் கணவர் தான் என்னை ஏன் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணி படித்தேன் நான். அதுக்கப்புறம் தான் எம்காம் பிஎட் எல்லாம் முடித்தேன். ஸோ டிகிரி முடிக்கவும் மேரேஜ் வச்சுருந்தாங்க. அதனால் அம்மா வந்து கல்விக்கு முக்கியத்துவம் காரணம்னு சொல்லலாம். கல்வி நிறைய என்னென்னா எல்லாம் கற்றுக்கணுண்டி எல்லாம் கற்றுக்கணுண்டி. என்னைய டைப்பிங் படிச்சிருக்கேன், நான் தையல் படிச்சிருக்கிறேன், கூட பின்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, பூ கட்டுறது இப்படி என்னன்னாலும் கற்றுக்கணும். கோலம் நல்லா போடுவேன், எல்லாம் கற்றுக்கணும். எங்கள் அம்மா எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட வச்சாங்க. அது வந்து அவங்க எல்லா பிள்ளைகளுக்குமே அப்படி தான் வளர்த்தாங்கன்னு சொல்லலாம். ஐயோ, இப்போ உள்ள ஜென்ரேஷன் அந்த ஃபோனை தவிர எங்கேயுமே போக மாட்டேங்கிறாங்களே, விளையாட கூட மாட்டேங்கிறாங்கல்ல. அந்த டீனேஜ் முடிஞ்ச உடனே 22 23 வயசுக்குள்ளே நம்ம எவ்வளோ கற்றுக்கிட முடியுமோ அவ்வளோ கற்றுக்கணும். எவ்வளோ கற்றுக்க வாய்ப்பு கிடைக்குதோ அவ்வளோ கற்றுக்கணும். நிச்சயம் அது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் உபயோகப்படும். அது நம்ம திறமையை வளர்த்துக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது இல்லையா? ஸோ வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் கற்றுக்கணுன்றது தான் இப்போ உள்ள ஜென்ரேஷன். நீங்கள் வந்து அதை பின்பற்றியே ஆகணும். மேம், இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெண்கள் அப்படிங்கும்போது முக்கியத்துவம் இருக்குதா அப்படிங்கிற என்னைக்காவது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குதா? இவ்வளோ தூரம் நம்ம அமைச்சராகவும் ஆயிட்டோம், அரசியலில் எல்லாம் பார்த்துட்டோம், கரை கண்டு பார்த்துட்டு வந்தாச்சு, ஆனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு நெருடல் இருக்குதா? அது வந்து நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். எனக்குன்னு சொல்கிறத விட எல்லா பெண்களுக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாழ்வான நிலையில் தான் நிறைய இடங்களில் பெண்களை பார்க்குறாங்க. அது பெண்ணு தானே அப்படின்னு நினைப்பாங்க. எதையோ இந்த அம்மா எதையோ சொல்லுது, அது எப்படி சரியாக வரும், இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு மனோபாவம் இன்னும் நிறைய இடத்துல இருக்குது, நம்ம காண முடியும். பட் அதெல்லாம் முறியடிச்சு தான் வரணும் நம்ம வந்து. அதனால் நம்ம வந்து என்ன சில சொல்லுவாங்க, நம்ம வந்து 100% அட்டைன் பண்ணால் தான் பரவாயில்லையப்பா அந்த அம்மான்னு சொல்லுவாங்க. அது ஜென்னுக்கு அப்படி இல்லை. அவங்க 50% ரீச் ஆனாலே சூப்பர் அப்படின்னு பாராட்டுவாங்க. அதுதான் நம்ம கண்டு நான் என்னுடைய லைஃப்பில் மட்டும் இல்லை, என்னை சுற்றி உள்ள பெண்களுடைய லைஃப்லையுமே பார்க்குறேன். அது இருக்க தான் செய்யுது. அதை நம்ம வந்து பொருட்படுத்தாமல் போயிட்டே இருக்கணும். பொருட்படுத்தாமல் போனால் தான் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும். என்னை வந்து பெண்ணுன்னு நினைக்கிறாங்களே இப்படி அப்படிலாம் நினச்சோன்னு வைங்களேன், நம்ம நடப்போடவே முடியாது. நம்மளை யாரும் நினைக்கல, நம்ம வந்து படிச்சிருக்கிறோம், கல்வியால் உயர்ந்திருக்கிறோம், நமக்கு we know everything, நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும்ட்டு போயிட்டே இருந்தோன்னு வைங்களேன், இது ஒரு பொருட்டாவே தெரியாது. நம்ம சாதிச்சப்புறம் எல்லாரும் பாராட்டிட்டு போகிறாங்க, அவ்வளோதானே. இந்த வெற்றிங்கிறது தான் நிற்கும், அதுதான் முக்கியம். அதனால் நம்ம யார் நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாலும், நம்மளை வந்து தப்பாக பேசினாலும், உனக்கெல்லாம் முடியாதுன்னு அப்படின்னு அந்த நெகட்டிவாக நம்மளை எதிர்மறையாக கருத்துக்களை சொன்னாலும் எதையுமே பண்ணக்கூடாது. நம்ம யோசிக்கக்கூடாது, மனசில் வைக்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நட போட்டுட்டு இருந்தோம்னா போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள்லாம் நீங்களும் எதிர்கொண்டு தானே வந்திருப்பீங்க. இத்தனை வருஷம் அரசியல் பயணம் அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையுமே வந்து என் பெரியசாமி அவர்களுடைய மகள் அப்படின்னு எங்கேயுமே தங்கத்தட்டில் வச்சிட மாட்டாங்க. கண்டிப்பாக. அப்போ உங்களுக்கு அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறது இதெல்லாமே இருக்கும்ல மேம், அதெல்லாம் நீங்கள் எப்படி என்னென்ன விஷயங்கள் நடந்து நீங்கள் அதை எதிர்கொண்டு வந்தீங்க? நிறைய நம்ம சந்திச்சுக்கிறதான்னு தெரியும். அதான் ஒரு இலக்காரமாக பார்க்குறது, இதெல்லாம் சந்திக்க தான் செய்கிறோம். அதெல்லாம் நம்ம முறியடிச்சிட்டு இப்போல்லாம் யாருமே நீ இலக்காரமாக பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த கட்டம்லாம் தாண்டி வந்துட்டீங்க, அதனால பட் அதெல்லாம் சந்திக்க தான் செய்வோம். அதெல்லாம் நம்ம அதான் சொல்கிறேன்ல, பொருட்படுத்தவே கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை மட்டும், உழைப்பு, நம்ம அந்த லக்கை அடையிறதுக்கான உழைப்பு, ஈடுபாட்டோடு மக்களாக பணி செய்யுது. நம்ம அந்த எதுவும் நான் பெரிய ஆளுன்னு நினைப்பு இருக்கக்கூடாது. மக்கள்கிட்ட பணி செஞ்சாலே மக்கள் நம்மளை ஏற்றுக்குவாங்க. அவர்களுக்காக நம்ம வேலை செய்கிறோம்ல அப்படிங்கும்போது என்கிட்ட வந்து போன அந்த வெள்ளத்துலலாம் வேலை செய்யும்போது அந்த பெண்களாக இருந்தாங்க என்கிட்ட சொல்லுவாங்க, இம்மா ஒரு ஆம்பளை எம்எல்ஏ கூட இப்படி பண்ணியிருக்க மாட்டாமான்னு. நான் சொன்னேன், பத்தியா மறுபடியும் அப்படி கம்பேர் பண்ண அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், அவங்ககிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு எம்எல்ஏ ஆம்பளையாக இருந்தால் கூட பண்ணியிருக்க மாட்டாங்கம்மா, நீங்கள் அவ்வளோ வேலை செஞ்சீங்கம்மா அப்படின்பாங்க. ஸோ அந்த எண்ணம் அவங்க மனசுல இருந்து அகற்றுறதுன்றது என்னால் முடியாது, உங்களால் முடியாது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா? சமூகமாக சேர்ந்து ஒட்டுமொத்த சமூகம் மாறணும். பட் நம்ம வேலை செய்கிறத வச்சு அவங்க நம்மளை ஏற்றுக்குவாங்க. அதில் ஆண் பெண்ணெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எனக்காக எங்கள் எம்எல்ஏ நிற்பாங்க, எனக்காக வருவாங்க அப்படின்ற ஒரு அளவுக்கு நம்ம மக்கள் மத்தியில் உழைச்சா போதும். சரி மேம், இப்போ 2 வரிகளில் சொல்லணும். நீங்கள் ஏற்கனவே டீச்சராக தான் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஷார்ட் ஆன்சர் உங்களுக்கு தெரியும். 2 வரிகளில் நான் ஒவ்வொரு பேராக நான் சொல்கிறேன், அவங்கள பற்றின உங்கள் மனசில் டக்குன்னு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள். சரி, ஆரம்பிக்கலாமா? கலைஞர்,
தமிழக வளர்ச்சிக்காக ஓய்வின்றி உழைத்தவர். ஊர்லேருந்து தான் சொல்லியிருக்கேனா? பரவாயில்ல, ஒரு லைன்லேயே எல்லாமே வந்துருச்சு. எல்லாத்தையும் கொண்டு வந்து அடக்கப்பட்டீங்க. கரெக்டான இதாக இருந்தது. ஸ்டாலின் அவர்கள். அதான் உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுதான் அவருடைய தாரக மந்திரம். எங்களிடம் எதிர்பார்ப்பதும் அதுதான். கனிமொழி. கனிமொழி அக்கா வந்து ஒரு பெண் உரிமைவாதின்னு சொல்லலாம். அநேக பெண்களை ஊக்கப்படுத்தக்கூடியவர், மக்கள் பணியாற்றக்கூடியவர். உதயநிதி அவர்கள். எதையும் உள்வாங்கிக் கொள்கிற ஒரு சகோதரர். அதுபோல் மக்கள் பணியில் ஈடுபாட்டோடு அவளோடு செய்யக்கூடியவர். துர்கா ஸ்டாலின் அவர்கள். அரசியல் நுணுக்கங்கள் அறிந்தவர் சொல்லுவேன் நான். ஆமாம். அதுக்கப்புறம் இறைபக்தி கொண்டவர். சரி, முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. அது பெரிய விஷயம்தான். அது அடுத்து உங்களுக்கு பிடித்த படம், திரைப்படம்? பிடித்த படம்னா ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்கிற படம்னா எனக்கு பிடிக்கும். என்ன சொல்கிறது, நார்மலாக லவ் ஸ்டோரி ஒரு அந்த மாதிரி நார்மலாக இருக்கிற படம் பிடிக்காது. இப்போ காலா பிடிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக அதில் ஏதாவது ஒரு கருத்து இருக்கும். ஆமாம். அந்த அந்த மும்பையில் வசித்த ஒரு அந்த தகவலை நமக்கு சொல்லுதில்லை. இப்படி ஒரு குடியிருப்பு, இப்படி தமிழர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி இருந்தது தான் எனக்கு பிடிக்கும். புது இன்ஃபர்மேட்டிவாக புது இன்ஃபர்மேஷனாக இருக்கணும், இல்லை புது தகவலை தரக்கூடியதாக இருந்ததுன்னா பிடிக்கும். பிடித்த அந்த திரைப்பட பாடல்னு? திரைப்பட பாடல் வந்து நிறைய, எல்லா பாடலுமே பிடிக்கும். நான் வந்து அந்த பாடல்கள் கேட்பது தான் என்னுடைய ஹாபின்னு சொல்லுவேன், பொழுதுபோக்குன்னு சொல்லுவேன். எல்லாமே டிவிலையும் பார்ப்பேன், யூடியூப்பில் பார்ப்பேன், எஃப்எம் கேட்பேன். ஸோ எப்போனாலும் அந்த ஒரு இசையை ரசிக்கிட்டே தான் இருப்பேன். எங்கே ட்ராவல் பண்ண டைம் கிடச்சா அது ஒரு என்னுடைய ஹாபி தான். டைம் கிடச்சாலே கேட்பேன். இதில் எப்படி பாடல் சொல்கிறது, தனி பாடல் சொல்ல முடியாது. அந்த காலத்து பாடலிருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே பாடுங்க, எல்லா பாடலும் பிடிக்கும். அந்த வாராய் அந்த பாட்டிலிருந்து இப்போ உள்ள பாடல் வரைக்கும் நான் கேட்பேன். சரி, திமுகவை சாராத வேற அரசியல் தலைவர் பிடித்தவர்? எனக்கு இந்திரா காந்தி அம்மையார் பிடிக்கும். சின்ன வயசில் அந்த படிக்கிற பள்ளி காலங்களில் அங்கே அவருடைய ஆட்சியில் இருந்தாங்க. அதை நான் அந்த பேப்பரில் ரீட் பண்ணிட்டே இருப்பேன் இல்லையா, எப்படி கலைஞருடைய முரசொலி படிக்கிற மாதிரி. அதனால் அவங்க மேலே ஒரு பற்று உண்டு, ஒரு பெண்ணிய தலைவராக. அப்புறம் நம்ம இவர் வைகோவையும் வந்து நான் அவருடைய ஸ்பீச்செல்லாம் கேட்டு ஒரு அனுபவத்தினால அவருடைய இந்த ஸ்பீச்செல்லாம் பிடிக்கும். இப்போதைக்கு மம்தாவுடைய அந்த செயல்பாடுகளை கொஞ்சம் ரசிச்சிருக்கேன். நல்லா இருக்கு, ஒரு அதிரடியான அரசியல் தான். சரி, இப்போ நீங்கள் அந்த வைகோ அவர்கள் பேரை சொன்னோன்னா, மிசா எப்போவுமே திமுககாரர்கள்ட்ட மிசாவை தாண்டி நம்ம போக முடியாது. அதுவும் அப்பாவும் வந்து மிசா காலத்தில் வைகோ அவர்களோட சிறையில் இருந்தவங்க. 1 இயர். அந்த பீரியட் எப்படி இருந்தது? அப்போ உங்களுக்கு என்ன வயது இருந்தது? எனக்கு என்ன 74ஆ? நான் 70 பிறந்தேன்ல. அப்போ குழந்தையாக தான் இருந்திருப்பேன். எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் மட்டும்தான் இருக்குது. எங்கள் அப்பா ஜெயிலில் இருந்தாங்க, நாங்கள் பார்க்க போவோம். ஒவ்வொரு வாரமும் பார்க்க போவோம். நான் அம்மா வயிற்று பிள்ளை 4வது குழந்தைன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைக்கு பேரே நாங்கள் மிஸ்ஸித்தான்னு வச்சோம். சரி, ஏன்னா மிஸ்ஸா டைமில் வயிற்றில் இருந்தாங்க. அந்த 1 இயர் அப்போ தான் பிறந்தாங்க. அப்பா ஜெயிலில் இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்தாங்க, மிஸ்ஸித்தா அவள் பேர். அப்போ நான் வந்து குழந்தை பிறந்தப்புறமும் அம்மா கூட அப்பாவை பார்க்க போவோம். அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, வேறு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, கொஞ்ச நாள் ஆற்காட்டு வீராசாமி அங்கே இருந்தாங்களாம், பாளையங்கோட்டையில் சிறையில் இருந்தாங்கன்னுப்பாங்க. அப்புறம் அவங்க இங்கே மாற்றிக்கிட்டாங்க போல். வைக்கவும் அப்பாவும் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவங்க எல்லாமே அந்த ஜெயிலில் இருந்தாங்க, 1 இயர் இருந்தாங்க. நாங்கள் மீன் பொறிச்சு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா எடுத்துகிட்டு போவாங்க. அது ஞாபகம் இருக்குது, வேறு ஒன்றும் எனக்கு ஞாபகம் இல்லை. மேம், உங்களுடைய இளமை காலம், அதை யாராலையும் அவங்களுடைய இளமை காலத்தை மறக்க முடியாது. உங்களோடது எப்படி இருந்தது? அப்போது வந்து கொஞ்சம் ஷையாக தான் நான் ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவேன் எல்லாத்துலேயும். ஏன்னா ஸ்டேஜெலாம் ஈவெண்ட்டு கொடுக்கலாம் போக மாட்டேன்.
உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு முறை ஒரு ட்ராமா ஒரு ஆக்டுக்கு எங்கள் டீச்சர் எடுத்துட்டாங்க, கிளாஸ் டீச்சர். பட் கடைசியாக HM வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னை வந்து இவங்க நல்லாவே நடிக்கல, எடுத்துருன்ட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஷை டைப், கொஞ்சம் ஷையாக தான் இருப்பேன். என்ன மினிஸ்டர் ஆனப்புறம் எங்கள் ப்ரொஃபஸர்லாம் பேசுவாங்க, எப்படி நீ இப்படி ஆன, எப்படி மேடை இருந்தது, இப்படி மேடையில் போய் எப்படி பேசுகிற, எனக்கு பயங்கர ஆச்சரியம் அப்படின்பாங்க. அந்த அளவுக்கு தான் இருப்பேன். பட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நான் இருப்பேன். என்ன சொல்கிறது, அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னால் அந்த வாலண்டியர்ஸ் மாதிரி நின்றுக்கிடுவேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நான் இப்போ காலேஜ் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் கப்புக்கு, ஸ்போர்ட்ஸ் கப்புக்கு அங்கங்கே அலைஞ்சி ஏற்பாடு பண்ணுறது, எல்லா வேலையும் நான் பண்ணுவேன். அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே அந்த தலைமை வைத்து எல்லாம் செய்வேன். பட் ஆன் த ஸ்டேஜ் ஏறினதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல மேம், எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் நீங்கள் இருக்கிறீங்க. என்னைக்காவது உங்ககிட்ட தூத்துக்குடி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மாவட்டம், கண்டிப்பாக ஹார்பரு, ஸ்டெர்லைட்டுன்னு நிறைய அந்த விவகாரம் உள்ள இடமும் அது. இப்போ உங்ககிட்ட யாராவது என்னைக்காவது கேட்டிருக்காங்களா, இவ்வளோ பெரிய மாவட்டம், இவ்வளோ பிரச்சனைகள் உள்ளது, பெண்ணால் உங்களால் சமாளிக்க முடியுமான்னு அவங்க கேட்டதுக்கு நீங்கள் சொன்ன பதிலையும் சேர்த்து எனக்கு நீங்கள் சொல்லணும். அப்படி கேட்டதில்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொண்ணாக இருந்து நீங்கள் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறீங்களே அப்படின்பாங்க. ஸோ நம்ம வந்து பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டோன்னா சொல்யூஷன் கொடுத்துடலாம். அதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை. ஃபஸ்ட்டு கேட்கணும், கேட்டால் போதும் அப்படின்ற மாதிரி நான் பிரச்சனை வராமலே கொண்டு போயிட்டுருக்கோம். அதுதான் உண்மை. எங்கள் அப்பா இருக்கும்போது அப்படி தான் இருந்தார். நம்மளும் அதை மாதிரி பிரச்சனையே வராதபடி முன்னக்கூட்டியே தெரிஞ்சு கூப்பிட்டு சால்வ் பண்ணி பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய எண்ணம். அது மாதிரி யார் யார் எதில் ப்ராப்ளமேட்டிக்காக இருப்பாங்கன்றது எனக்கு தெரியும். நான் அங்கேயே இவ்வளோ நாள் இருக்கிறோம் எல்லாம் எனக்கு தெரியும். அதையும் நம்ம சால்வ் பண்ணிக்கிறது அது பெரிய விஷயம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா புரளி பயங்கரமாக பரப்பி விடுவாங்க, பொய் வதந்தி பரப்புவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து முன் வந்து இது இப்படி தான், இது வதந்தின்ற சொல்லிட்டா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம அதை வளர விட்டோன்னா தான் பிரச்சனை வரும் உங்களுக்கு. அதனால ரொம்ப அவேராக இருக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. சொல்லுவாங்க இல்லையா, கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு இருக்கணும்னு, அது மாதிரி இருக்கணும் அங்கே ஏரியா பார்க்குறதுக்கு. நம்ம சும்மா இங்கே சென்னையிலே நான் 10 நாள் இருந்தால் கூட எனக்கு ஒரே டென்ஷனாக தான் இருக்கும். ஊருக்கு போகலையே, என்ன ஊருக்கு, நான் ஒவ்வொருத்தரையும் இப்போ ஃபோன் போடுவேன், இன்றைக்கி என்ன செய்தி வந்து, இந்த பேப்பர் செய்தி உண்டா எனக்கு அனுப்புங்க வைங்கன்ட்டு. ஸோ அப்படி ஒரு கனெக்ஷன்லேயே இருந்துக்கிட்டால் தான் நம்ம பிரச்சனை வந்து வளர முன்னே சரி பண்ணிடலாம். வளர விட்டப்புறம் வந்து நம்ம எவ்வளோ நினச்சா ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ இதில் இந்த அரசியல் வாழ்க்கையில் அப்பாவோட இன்ஃப்ளூவன்ஸ் எங்கேயாவது உங்களுக்கு இருந்திருக்கா? கண்டிப்பாக இருந்திருக்குல்ல. நிறைய இடங்களில் வந்து இன்னும் எங்கள் ஊரில் நிறைய பேர் எங்கள் அப்பா பேரை சொல்லி தான் என்னையவே பார்ப்பாங்க. அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அது மாதிரி அவருடைய கூட இருந்தது, அவருக்கு நம்மளை வழி நடத்தினது. ஏன்னா முந்தையெல்லாம் நான் போன தடவை அமைச்சராக இருக்கும்போது எங்கள் அப்பா பின்னாலே தான் வருவேன். அறிவாலயம் போகிறது, தலைவரை பார்க்குறது எல்லாமே அப்பா பின்னாலே. கேபினெட்டு டிபார்ட்மெண்ட்டு தவிர அப்பா தலையிட மாட்டாங்க, எல்லாம் ஃப்ரீயாக நானே தான் பார்த்துக்கிறேன். பட் கட்சி அறிவாலயம் எல்லாமே மாவட்ட செயலாளர் அவங்க கூடயே தான் போவேன் வருவேன், பேசுகிறது, தலைவர்கிட்ட பேசுகிறது எல்லாமே நான் கூட இருந்துப்பேன். அது பெரிய அனுபவம்னு சொல்லலாம். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தலாம், தலைமையிட்ட எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், தலைவர் சொன்னால் என்னமே கேட்டுக்கணும், நம்ம வந்து தொண்டர்கள் எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அதெல்லாம் எனக்கு நிச்சயமாக இப்போ வரைக்கும் யூஸ் ஆகுது. நான் நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கேன், அப்பா இப்படி தான் சொன்னார்னே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதெல்லாம் உபயோகமாக இருக்குது நமக்கு நல்லா. அதனால் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க தான் செய்யும் கட்டாயம். அதேமாதிரி ஊர்லேயும் யார் யார் என்னார்னு எங்கள் அப்பாட்ட சொல்லி வச்சுருக்காங்க. எனக்கு இவர் இன்னார், இவர் இப்படி இருப்பாங்க, இம்மா இவர் இப்படி ஆளுமா இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் மோஸ்ட்லி காலை சாயங்காலம் ஒரு 5:30 போவேன், எதிர்க்கட்சியாக இருக்க அப்பா அலுவலகத்தில் ஒரு 7:30 வரைக்கும் இருந்து வருவேன். டெய்லி போயிடுவேன். போகலனாலும் ஏன் வரல இன்றைக்கின்னு அப்பா கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து எல்லாம் அரசியல் பொது காரியங்கள் பேசுகிறது பார்க்க எல்லாமே எனக்கு கூட இருக்கும். அதனால் பெரிய எங்கள் அப்பாவுடைய தாக்கம் இருக்குன்னு தான் சொல்லுவேன். நான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்டேருந்து எல்லா விஷயங்களும் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் உங்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது, குழந்தை வளர்ப்புங்கிறது, அதை இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது எதையாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இந்த நேரத்தில் நம்ம கூட இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுதா? என் பொண்ணு தான் சொல்லுவாள், பாரு எல்லாரும் சாப்பாடு கொண்டு வராங்க, நீ மட்டும் வரல ஸ்கூலுக்கு, எனக்கு மட்டும் அம்மா வரமாட்டேக்காங்க, கூப்பிட வரமாட்டேக்காங்க, எங்கள் அப்பா வரமாட்டேக்கான்னு சொல்லுவாங்க. பட்டு நம்மளாம் அது தியாகம் பண்ணி தான் நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கோம். நம்ம அப்படி ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்க முடியாது. அதனால் எல்லாரும் அவங்களே வளர்கிற மாதிரி தான் நான் பழக்கி விட்டது. எனக்கு குடும்பம் வந்து கூட்டு குடும்பன்றனால
பிள்ளைங்களும் அது ஒரு எதையும் இழந்திருக்க மாட்டாங்க. எனக்கும் அது ப்ளஸ், பயங்கர ப்ளஸ். அவங்க வீட்டை என் பிள்ளைகளெல்லாம் எங்கள் மாமியார் குழந்தை எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, குழந்தை பொண்டாட்டி பார்த்துட்டனால என்னால் ஊருக்கு உழைக்க முடிஞ்சுன்னு சொல்லலாம், ஊருக்காக அலைய முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான் சொல்லணும். கண்டிப்பா. ஏன்னா எல்லாருடைய ஒத்துழைப்பும் இல்ல அப்படின்னா கஷ்டம். அதுவும் குடும்பத்துடைய ஒத்துழைப்பு நமக்கு பெண்களுக்கு கண்டிப்பா வேணும். எங்கள் வீட்டுக்காரரும் அப்படிதான், எல்லாருமே சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. எங்கள் மாமனார்லாம் இப்போ இல்லை. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீச் கொடுக்கறது கலந்துக்கிறதெல்லாம் பார்த்து வந்து ரெவ்யூ மாதிரி பண்ணுவார். அம்மா அந்த சாரி நல்லா இல்லை கட்டாத, இது கரெக்டாக சொன்னம்மா, இது எப்படி அப்படின்னா அவர் வந்து சொல்லுவார், எனக்கு ரெவ்யூ பண்ணார். அவர் காப்டி டிபார்ட்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ராராக இருந்தார், சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து ரிட்டையர் ஆனார். எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நல்ல ஒரு எல்லாமே குடும்பம் பெரிய ஒரு கோஆப்ரேஷன், எனக்கு பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம். அப்பா வழியும் அப்படி தான், இவங்க ஃபேமிலியும் அப்படி தான். கலைஞர் அவர்கள் உங்களுக்கு என்ன ஒரு நெகிழக்கூடிய தருணங்கள்லாம் இருந்திருக்கு? நீங்களும் குழந்தையிலேருந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க, சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அந்த இது தொடர்பு, அந்த பிணைப்பு அப்படிங்கிறது எப்படி இருந்தது? அது வந்து முத நான் கலைஞரை பார்த்தது 1982ன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு 12 வயசு இருக்கும். நீதி கேட்டு நெடுந்தூர பயணம் வந்தார். எங்கள் அப்பா ஒரு இடத்துல வரவேற்பு கொடுக்குறாங்க. அப்போ நான் வருவேன்னு சொல்லி சண்டை போட்டு போகிறேன். அந்த இதுக்கு முருகன் வேல் அதுக்கு. அப்போ வந்து ஃபுல்லாக தொண்டர் பட சூழ உள்ள தலைவர் இருந்தார். நான் சின்ன பிள்ளை ஒரு மாலை கையில் வச்சுட்டு இருக்கிறேன். என்னை அப்படியே தொண்டர் படை தூக்கி அப்படியே உள்ள விட்டாங்க. அவருக்கு அப்படியே மாலை போட்டுட்டு அப்படி தூக்கி வெளியே விட்டாங்க. அவ்வளோதான். அவர் என்னை பார்த்துருக்கவே மாட்டார், பட் நான் அவரை பார்த்துட்டேன். அவ்வளோதான். அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, மறக்க முடியாத நிகழ்வுன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த மாவட்ட ஊராட்சி தலைவரெல்லாம் இருக்கும்போது ஊருக்கு வரும்போதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தடவை ஒரு புக்கு கூட தொகுத்துருந்தேன். அந்த மாற்றுத்திறனாளிக்கான திட்டங்கள் எப்படி எப்படி அப்ளை பண்ணணும், எலிஜிபிலிட்டிலாம் போட்டிருந்தேன். ஒரு சின்ன ஒரு கை சைஸாக இருக்கும். ஒன்று தொகுத்துட்டு அதை தலைவர்கிட்ட அதை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆர்காட்டர் அமைச்சிட்டு கேட்டேன், இதை ரிலீஸ் பண்ண. அவரை பார்த்து ஏம்மா ரொம்ப சின்ன புக்காக இருக்கம்மா, தலைவர்கிட்ட எப்படி கொடுவோம். அப்புறம் தான் எனக்கு வந்து சரி, ஒரு முதலமைச்சர் அளவுக்கு நம்ம ரெடி ஆகலை அப்படின்ற போது அப்புறம் நம்ம இதை விட தயாராகணுன்றதை நம்ம யோசிக்க. அப்படியே ஒன்றுமே அவர் பின்னால் இருந்தேன் அந்த மீட்டிங்கில். அது மாதிரி அரசு விழாலெல்லாம் பின்னால் மாவட்ட ஊராட்சி தலைவராக ஒரு இடம் கிடைக்கும், உட்காந்துக்கிடுவோம். அவர் பேச்சை ஃபுல்லாக லிசன் பண்ணுவேன், ஃபுல்லாக கேட்பேன். அதுக்கப்புறம் அதை ரீகலெக்ட் பண்ணுறது வைக்கிறதுன்னு அது முரசொலி சின்ன வயசில் பாசத்துலேருந்து அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அது மாதிரி முதலமைச்சர் அந்த கேபினெட்டில் உட்காரும்போது அப்படி தான் சில விஷயங்கள் தலைவர் மெனக்கெட்டு கேட்பாங்க. கீதா நீ என்ன சொல்கிறேன்னு கேட்பாங்க. அன்னைக்கு ஒரு ஆமாம் 2 நிகழ்வில் அப்படி கேட்டாங்க. கீதா உன்னுடைய கருத்து என்னன்னு கேட்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு வாரம் சந்தோஷம் தான், ஒரே பறந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆகா சிஎம் நம்ம பேரை சொல்லி கேட்டுட்டாங்க. அது மாதிரி கரெக்டாக பங்க்சுவலாக இருப்பாங்க. லேட் ஆகிட்டானா போய் ஒரு 2 நேரம் நான் எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ட்ரெயினில் வந்தால் லேட் ஆகிட்டு, கரெக்டாக இருக்கும்னு நினைப்பார். அதே மாதிரி ஏதாவது தவறு இது தெரியாமல் இப்படி நடந்துட்டியா, நான் இனி சரி பண்ணிக்கிறேன்னா உடனே மன்னிப்பாங்க அவர். ஓகே சரி செஞ்சிடணும் அப்படின்பார். அந்த மாதிரி கண்டிப்பும் உண்டு, ஒரு அரவணைப்பும் உண்டுமா இருப்பாங்க. இவங்ககிட்ட இவர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட தளபதிட்டையும் அதே மாதிரி ரொம்ப சின்சியராக நான் கரெக்டாக இருந்துக்கிடுவேன். அவ்வளோதான். திட்டு வாங்கிடக்கூடாதுன்ற அது சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம். டீச்சர்கிட்டே திட்டு வாங்கக்கூடாது, அப்பாட்ட வாங்கக்கூடாது, அம்மாட்ட வாங்கக்கூடாது, அப்படியே இருந்து பழகினது மாதிரி இப்பவும் அதே மாதிரி தான் ரொம்ப கரெக்டாக. தலைவர் வந்து எதிர்பார்க்குறது வந்து டிபார்ட்மெண்ட்டை நல்லா கொண்டு போகணும், மக்கள்கிட்ட நல்லா செய்யணும், கட்சி வேலை ஒழுங்காக செய்யணும், மாவட்ட செயலாளர் இருக்கிறதுனால எல்லாமே கரெக்டாக பயந்து கரெக்டாக முன்னக்கூட்டி கரெக்டாக செஞ்சிருவேன். திட்டு வாங்கிடக்கூடாது, ஏன் இப்படின்னு கேள்வி முதலமைச்சர்லேருந்து நம்மளை நோக்கி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. அதனால் எல்லாம் பெர்ஃபெக்டாக தான் இருக்கிறோம். நம்ம அவர் எதிர்பார்ப்பபடி செயல்படுறேன்னு சொல்லலாம். இப்போ அது கூட மேம், இப்போது துறைன்னு பார்க்கும்போது பெண்களுக்குன்னா இந்த துறை தான் அப்படிங்கிறது இருக்கா? இதுலேருந்து நம்ம விதிவிலக்காகி அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்போ நகர்றதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? ஒரு நிதித்துறையாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், அமைச்சராக சொல்கிறீங்களா? அமைச்சரா அந்த மாதிரி எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகணுமோங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணி இருக்கா? தோணி இருக்கு, சில நேரம் தோணியும் இருக்குது. ஆனால் இதுக்கு நம்மளை விட்டா யாரால இருக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. சரிங்களா? ஆமாம். நம்ம வந்து போன பீரியட் பார்த்துருக்கேன் 5 இயர்ஸு. ஸோ நம்மளை மாதிரி யாரும் இந்த துறையை பார்த்துக்க முடியாது அப்படின்ற எண்ணமும் இருக்குது. ஸோ அது ஆனால் இன்னொன்று, எந்த துறையினாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. பார்த்துக்க முடியும், பிரச்சனை பெண்களால் முடியும். பட் அந்த மகளிர் துறையை பெண்கள் மட்டுமே தான் பார்க்க முடியும் இல்லையா? வேறு யாருக்கும்
பெண்கள் படுற கஷ்டமோ அவள் சந்திக்கிற சிக்கல்கள்லாம் வந்து புரிஞ்சிக்க முடியும். பட் நம்ம வந்து மகளிராகவே இருக்கிறதுனால நம்ம அளவுக்கு யாருக்கும் தெரியாது அப்படின்றது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால் அது இருக்கிறது நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். இதுக்கு அந்த காலகட்டத்தில் திரைப்படம் பார்க்குறதுக்கு எப்படி அலோவ் பண்ணாங்களா? நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? திரைப்படம் பார்க்க அநேகமாக எங்கள் வீடுகளில் அனுமதி கிடையாது. என்னுடைய தகப்பனாரும் அனுமதிக்க மாட்டார், என் தாயாருமே அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் டிவி இருந்துச்சு. அந்த தொடக்கத்திலே வந்து டிவி, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி காலத்துலேருந்து டிவி வந்துச்சு. அதனால் நம்ம எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் அங்கே நமக்கு சிலானுடைய ரூபவாணின்னு நினைக்கிறேன், ரூபவாகினி அந்த சேனலுக்கு தெரியும். அதில் வெனஸ்டே தோறும் தமிழ் படம் போடுவாங்க, ஹிந்தி படம் போடுவாங்க, சிங்கள படம் எல்லாமே. ஸோ அந்த படத்தெல்லாம் நான் வந்து கரெக்டாக உட்காந்து பார்ப்பேன். எங்கள் அம்மா கூட திட்டுவாங்க, டிவி பக்கத்துலேயே உட்காந்து கடைசியில் ஸ்பெக்ஸ் போட்டப்பாரு அப்படின்பாங்க. அந்த மாதிரி பார்ப்பேன் ப்ரோக்ராம் எல்லாம். அந்த மாதிரி செய்திகள் எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு பார்த்து சொல்லுவேன். இந்த டெல்லியிலேருந்து அங்கே நேஷ்னலில் எல்லாமே பார்த்து அப்பாவுக்கு சொல்லுவேன். அந்த மாதிரி டிவிலே படம் நான் நல்லா பார்த்துருக்கேன். எல்லா பழைய படமும் சிவாஜியோடைய படம் நான் பார்த்துருக்கேன். அரசியலுக்கு வர்ற பெண்களுக்கு என்ன சொல்லணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கம்மா? அரசியல்ன்றது வெரி 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 டஃபஸ்ட்டு ஃபீல்டு தான் இது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கம்ப்யூட்டரில் நான் படிச்சுட்டேன், ஆசிரியராக இருந்தேன், பத்திரிக்கை தொழில் அப்படிலாம் இருக்கேன். இது வந்து வெரி வெரி டஃபஸ்ட்டு ஃபீல்டு தான். நம்ம தியாகம் செய்யணும், நிறைய கற்றுக்கணும். கண்டிப்பாக நம்மளை வந்து என்ன சொல்கிறது, அது எதிர்மறையாக நம்மளை சொல்லி தடுக்க நினைப்பாங்க. ஒரு பெண் வந்தால் ஒரு இடத்த பிடிச்சிடக்கூடாது, நம்மளை தடுப்பாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். நீங்கள் பாட்டு நடை போட்டு வந்தீங்க, மக்கள் பணி செய்கிறதுக்கு முன் வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா பெண்களும் இதில் வெற்றி அடைய முடியும். அவங்க முன் வரணும். எதையும் நம்ம வந்து அதான் சொல்கிறேன்ல, துக்கத்தை கண்டு தோண்டோடக்கூடாது. அதுக்காக நம்ம வெற்றி பெற்றோன்னு ரொம்ப புலங்காத அடங்கியும் விடக்கூடாது. எதுவுமே இல்லை, நம்ம பாட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கலாம். பெண்களும் வர வேண்டிய ஒரு ஃபீல்டு வந்து அரசியல். கண்டிப்பாக வரணும். அவங்க அரசியல் விழிப்புணர்வு பெறணும். நிறைய பேர் அவங்க கற்றுக்கணுமா. எல்லாருடைய தலைவர்களுடைய இதுக்கு முன்னால் இருந்த தலைவர்கள், இப்போ இருக்கிற தலைவர் எல்லாம் கற்றுக்கிட்டு அவங்களுடைய போராட்டங்கள்லேருந்து எல்லாம் கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, எளிதாக இருக்கும். நிறைவாக மேம், இவ்வளோ வருட கால பயணத்துக்கு பிறகு திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்கும்போது மலைப்பாக இருக்குது. ஓ, அப்படி இருந்தோம், இங்கே வந்தோம், அங்கே வந்தோம், இது பண்ணோம் அது பண்ணோம், அப்படி யோசிச்சு பார்க்க மலைப்பார். இவ்வளோ கட்டம் நம்ம தாண்டி வந்திருக்கோம். ஆனால் திரும்பி பார்க்குறவன் தான் அந்த லைஃப்பில் நல்லா நடம் போட முடியும் இல்லையா? அதனால் அப்பப்போ நான் திரும்பி பார்க்குறது உண்டு. திரும்பி பார்க்கணுன்னு என்னையே நானே மோட்டிவேட் பண்ணுறதும் உண்டு. மலைப்பாக இருக்குது, எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ நிகழ்வுகள் அப்படி யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் இன்னமும் உங்களுக்கு ஒரு டார்கெட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அது என்னவா இருக்குது? டார்கெட்டுன்னு எதுவும் கிடையாது. இல்லை மேம், ஒரு இலக்கு வச்சு நீங்கள் பயணம் செஞ்சுருங்களே, இலக்கு கடந்து இந்த இடத்துல இருக்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு இலக்கு, ஒரு கனவுன்னு ஒன்று இருக்கும்ல. அது கரெக்ட். அதாவது கனவுன்றது என்னென்னா, இன்னும் நம்ம செயல்படணும், இன்னும் நம்ம பேர் வாங்கணுன்றது இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் நம்ம வந்து 1 hour பேசணும், மைக்கில் பேச பழகணும், சரிங்களா? பட்டிமன்றம் மாதிரி அந்த விவாத மேடையில் போய் உட்காரணும். அந்த மாதிரிலாம் நிறைய எண்ணங்கள் இருக்குது. உங்கள் குடும்பத்துலேருந்து அடுத்து யாராவது அரசியலுக்கு தயார்படுத்துகிறீங்களா மேம்? யாரையுமே தயார்படுத்த வேண்டாம். வாய்ப்பு வந்தால் அவங்கவுங்க இது பண்ண முடியும் இல்லையா? அதுதான் என்னுடைய கருத்து. நான் எங்கள் அப்பா தயார்படுத்தவே இல்லையே. நான் இருந்தேன், திருமணத்துக்கு 6 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஃபீல்டில் வரியானது வந்துட்டோம். அப்படியே எங்கள் அப்பாவே நினச்சிருக்க மாட்டாங்க, நான் எம்எல்ஏவும் மந்திரியாகவும் நினச்சிருக்க மாட்டாங்க. எங்கள் அப்பாவே சில நேரம் ஃபீல் பண்ணது உண்டு. நம்ம பொண்ணு வரவும் நம்ம எம்எல்ஏ நிற்க முடியாமல் போச்சேன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பா வருத்தப்பட்டாங்கடி அப்படின்னு. ஸோ அதனால் 2006 நடந்திருக்கு. அதனால் நம்ம யாரையும் தயார் பண்ண வேண்டியதில்லை. அவங்கவுங்க அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துடுவாங்க. நான் அப்படி பண்ணலை, வேண்டான்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக காலம் தான் அது வந்து முடிவு செய்யும். ஆமாம், கண்டிப்பாக காலத்தின் கையில் விட்டுடுவோம். நன்றி. நேரம் ஒதுக்கி மனம் திறந்து பல விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துருக்கிறீங்க. உங்களோட ஸ்பெண்ட் பண்ண இந்த நேரம் வந்து உண்மையிலே ஒரு பொக்கிஷம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நாங்கள்
தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. நன்றிம்மா, நன்றி. இதுவரை சமூக நலன் மற்றும் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.